வீட்டில் இருந்து எப்படி ஈஸியாக குயிக்காக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயிலோட ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணால் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகாது. ஹேரை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்கள். வெட் ஹேரோட ஸ்ட்ரைட்டன் பண்ணால் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும். நானும் பியூட்டிஷியன் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் வேவியாக இருக்கும். ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. எப்போவும் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. என்கிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணலை. ஹேர் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சீரமும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். சீரம் அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணோன்னா நமக்கு டேண்ட்ரஃப் வர சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். எப்பவும் கீழே ஹேரில் இருந்து தான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிகிட்டே மேலே போகணும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கோம் வச்சு கூட பண்ணிக்கலாம். எனக்கு அது பழகிடுச்சு, ஸோ நான் அப்படியே பண்ணிட்டேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷினில் நம்ம ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதை விட இந்த நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டிங் பண்ணோன்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிடலாம். ப்ரெஷ்ஷை ரொம்ப க்ளோஸ்டாக பிடிக்க வேண்டாம், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம எப்படி கோம்பை வச்சு நம்ம ஹேர் கோம் பண்ணுவோமோ அதே மாதிரி கோம் பண்ணாலே இது ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ பிகினர்ஸ் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைட்னிங் இது. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மிஷினால் தான் ஹேர் வந்து நல்லா சில்கியாக, சாஃப்டாக, ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வெறும் அந்த மிஷினால் மட்டுமே அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து ஹேரை வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயந்தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து சாஃப்டாக, ஷைனிங்காக, சில்கியாக இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம், காமனான விஷயந்தான். பட் அந்த ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறமும் அந்த லாங் லாஸ்டிங் ஆகணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். அதை பார்க்கணுன்னா நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சீரம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க.